மலைகளின் அரசியான உதகை தமிழக சுற்றுலா தலங்களில் தனிப்புகழ் பெற்றது. சுற்றுலா பயணிகள் வீசும் குப்பைகளாலும் அதை தடுக்காத நிர்வாகத்தின் அலட்சியத்தாலும் இங்குள்ள காமராஜர் அணை மாசடைந்து வருகிறது. அழிந்து வரும் இந்த அணையை மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் இப்பகுதி மக்கள். எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் கழிவுகள், பொலிவை இழந்து காணப்படும் தண்ணீர், இதுதான் உதகையில் உள்ள காமராஜர் அணையின் இன்றைய நிலை. இதற்கு காரணம் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகளும் அதை தடுக்கவோ அகற்றவோ நடவடிக்கை எடுக்காத உள்ளாட்சி நிர்வாகமே என கூறுகிறார்கள் உள்ளூர்வாசிகள். இதனால் எதிர்கால குடிநீர் ஆதாரமே பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அங்கே வீசி எறிவதால் இப்போது ஒன்றும் தெரிவதற்கில்லை. பிற்காலத்திலே வரக்கூடிய நமது சன்னதிகளுக்கு மிகவும் பயங்கரமான கொடூரமான பல நோய்கள் உண்டாகுமோ என அச்சம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக நிலத்தடி நீர் ஆதாயம் பாதிக்கப்படுவதோடு அணையில் உள்ள நீரை குடிக்க வரும் வனவிலங்குகளும் கால்நடைகளும் உடல்நிலை பாதிக்கும் அபாயம் இருப்பதாகவும் கூறுகின்றனர். எதிர்காலத்தில் இந்த பிரச்சினை வராமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பலரது கோரிக்கை. நீலகிரி பயோஸ்பியர் மற்ற சமவெளிக்கும் ஒரு நீர் ஆதாரமும் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே கன்வீனியன்ட்டாக மறந்துடுறோம். ஸோ அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அரசு நிர்வாகமும் மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வோடு பண்ணியிருந்தாக்கா இந்த விஷயத்தை நம்ம தடுக்கலான்ட்டு. இந்த அணையில் உள்ள நீரை கொண்டு பைக்கார மின் நிலையத்தின் மின் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் இதனை பாதுகாப்பதும் அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதும் அவசியம் என்பதே உதகைவாசிகளின் எதிர்பார்ப்பு. தனிமனித ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி சுற்றுச்சூழல்களில் பாதிப்பை தடுக்க முடியும் என்பது உள்ளூர் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் சையத் அப்பாஸ்.